ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எத்தனை பேருக்கு கார்த்திகை பொரி பிடிக்கும்னு சொல்லுங்க. நம்ம கார்த்திகை தீபத்துக்கு பொரி செய்வோம் இல்லையா, கார்த்திகை பொரி. அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. ஸோ கார்த்திகை பொரி செஞ்ச பொரி கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ திரும்ப இன்னொரு தடவை அதை செய்யறேன். கொஞ்சமா நெய் விட்டுட்டு தேங்காவை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி அதை அப்படியே நெய்ல வறுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்பவே சூப்பராக கொஞ்சம் ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இதை நம்ம உருண்டையா பிடிச்சும் சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே உதிரியா கூட சாப்பிடலாம். அந்த நெய் வாசனத்தோட இந்த தேங்காவோட இது சேர்த்து நல்லா இருக்கும். இதுல பொட்டுக்கடலை கூட சேர்ப்பாங்க, பட் அப்படி சேர்க்காம வெறுமே தேங்காய் பொரி மட்டும் வச்சு கூட செய்யலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ பொரி நல்லா அதையும் நெய்ல அப்படியே வதக்கிக்கோங்க. ஸோ அரைக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அது மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான கார்த்திகை பொரி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.